இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பனையூர் கரகாட்ட கோஷ்டிகள் தொடர்ந்து முட்டாள்தனமான பதிவுகளையே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமாக இருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு மாம்பழம் சின்னம் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் பனையூர் கோஷ்டி ஒரு பதிவை வெளியிடுகிறது. என்னவென்று பார்த்தால், பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய அந்த விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்து போடவில்லை. அவர் வெறும் நிறுவனர் மட்டும்தான், தலைவருக்கு மட்டும்தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. ஆகவேதான் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிவிட்டார்கள். அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்தை வாங்கிவிட்ட காரணத்தால் மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்கள் ஏமாற்றுவதற்கு மருத்துவர் ஐயா கடிதம் எழுதியிருக்கிறார், மருத்துவர் ஐயாவிற்குத்தான் மாம்பழம் சின்னம் கிடைக்கப் போகிறது என்று பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருள் அவர்கள் அலுவலகத்தில் பேட்டி கொடுக்கிறார்கள், தேர்தல் பணிக்குழு செயலாளர் பேட்டி கொடுக்கிறார் என்றெல்லாம் இல்லாத கட்டு கதைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரை கூட்டப்பட்ட ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் கூடிய ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் அந்த பொதுக்குழு மருத்துவர் ஐயாவிற்குத்தான் கூட்டணி அமைப்பதற்கு அனைத்து உரிமைகளையும் தந்தது. மருத்துவர் ஐயா யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் அல்லது தனித்து போட்டியிடுவது என்றாலும் மருத்துவர் ஐயா எடுக்கின்ற முடிவிற்கு பொதுக்குழு கட்டுப்படும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து தேர்தலுக்கு முன்பு கூட்டப்படுகின்ற ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்கள், பென்னாகரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவருமான அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருக்கின்ற பொழுதும் இப்படித்தான் அனைத்து அதிகாரங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருக்கே பொதுக்குழு கொடுத்திருக்கிறது. அந்த பொதுக்குழு கொடுத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுக்குழு ஏகமனதாக மருத்துவர் ஐயாவிற்கு அதிகாரத்தை வழங்கியதால் அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார். பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி ஒப்பந்தத்தில் மருத்துவர் ஐயா தான் கையெழுத்து போட்டிருக்கிறார். கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் 2019ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்த பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் போட்ட தேர்தல் கூட்டணி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்களும் எடப்பாடி அவர்களும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அன்புமணி அவர்களுக்கு அதிமுக சார்பிலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பில்தான் அன்புமணி அவர்கள் 6 ஆண்டு காலம் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அப்பொழுது அன்புமணி கையெழுத்து போடவில்லை, மருத்துவர் ஐயா தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். ஒவ்வொரு தேர்தலிலும் சின்னம் ஒதுக்குகின்ற அந்த கடிதத்தில் மருத்துவர் ஐயாவின் ஒப்பந்தத்தின் பெயரில், மருத்துவர் ஐயாவின் ஆணையின் பெயரில், மருத்துவர் ஐயா கொடுத்த அனுமதியின் பெயரில் தான் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு பி.ஃபார்ம் வழங்குகின்ற அந்த விண்ணப்பத்தில் அன்றைக்கு தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார். அதற்கு அனைத்திற்கும் அதிகாரம் கொடுத்தது மருத்துவர் ஐயா தான். இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்களே தலைவராக இருக்கின்ற காரணத்தால் சின்னம் ஒதுக்குகின்ற அந்த விண்ணப்ப படிவத்தில் வேட்பாளர்களுக்கு மருத்துவர் ஐயா தான் கையெழுத்து போடுவார். அதைத்தான் தேர்தல் ஆணையமும் அறிவிக்க இருக்கிறது. உண்மை இவ்வாறு இருக்க திட்டமிட்டு கடந்த 3-4 மாத காலமாகவே
பனையூர் கரகாட்ட கோஷ்டி தொடர்ந்து பொய்யையே கூறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பொய்யையே கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு சென்னையிலே அன்புமணி அவர்கள் நடத்திய அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்திலேயே வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. என்னவென்று கேட்டால், கட்சியில் 95% பேர் அன்புமணி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அன்புமணி அவர்கள் அந்த கூட்டத்தில் மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்களை பேசி சமரசம் செய்து அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் பெரும்பாலான கட்சியின் தொண்டர்கள் மருத்துவர் ஐயாவுடன் தான் இருக்கிறார்கள். ஆகவே திட்டமிட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பொய்யையே பனையூர் கரகாட்ட கோஷ்டி முகநூல் பக்கங்களிலும் சமூக வலைதள பக்கங்களிலும் தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யையே மூலதனமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வரப்போகின்ற தேர்தலில் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.